நமஸ்காரம். ஓம் மகாசிஷர்குரு அகத்தியகுருவே நமக. இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போகிறது அகத்தியர் வழிபாடு என்னும் நூலிலிருந்து நான் யார் என்ற தலைப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கஜராஜ சுவாமிகள்: அப்பா, மண்ணுலகத்தில் நான் பிறந்தது மறைக்க முடியாத உண்மையாகும். ஆனால் நான் யார்? நான் பிறந்த காரணம் என்ன? நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? எதற்காக வாழ்கின்றோம் என்பதற்கு விடையை தங்கள் திருவாயால் விவரிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வறிவுரையின் நான் மட்டுமல்லாமல் உலகத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதால் எங்களை மூடியிருக்கும் திரையை அகற்றி வெளிச்சத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மகாமுனி அகத்தியர் அருளியது. முதலில் நீ யார் என்பதை பற்றி சிந்தனை செய்து பார். மனிதன் என்றால் ஆத்மாவை சுற்றி புத்தி பஞ்சேந்திரியங்கள் கொண்ட ஸ்தூல சரீரமாகும். அப்படியென்றால் நீ என்பது உன் சரீரத்தை குறிக்கிறதா, உன் புத்தியை குறிக்கிறதா, அல்லது ஆத்மனை குறிக்கின்றதா? எப்போது நீ என்பது சரீரம் அல்ல, புத்தி அல்ல என்னும் ஞானம் உனக்கு உண்மையாகவே உண்டாகின்றதோ அன்று நீ என்பது ஆத்மஸ்வரூபி என்பதை அறிவாய். ஆத்மனுக்கு தான் எங்கிருந்து வந்தேனோ அவ்விடத்திற்கு மறுபடியும் போய் சேர்ந்திட வேண்டும் என்பதே ஒரு குறிக்கோள். ஆனால் மாயையானது இதை சில காலம், சில ஜென்மங்கள் வரையில் இவ்வுலகில் இருந்து தான் யார் என்பதை அறிந்து கொண்டதும் தன் ஆத்மஸ்வரூபத்தை அறிய வைக்கும். இது தோன்றிய மறுகணமே விடுபட்டு பரபிரம்மனை சேர ஆயத்தமாகின்றது. புத்திக்கோ தான் இருக்கும் சரீரத்தின் போக்கை நேர்மையான வழியில் கொண்டு போகும் வழிகாட்டியாக விளங்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுவோ கள்ளு குடித்த குரங்கு போல் அதன் நடைமுறையை அவ்வப்போது தவறவிட்டு மனிதனை வேறு எங்கோ கொண்டு போகின்றது. மேற்கூறிய அறிவை அடிப்படையாக வைத்து ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்க்கை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்பதை பார்க்கலாம். மனிதனின் நடைமுறைகள் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறி வருகின்றன. முன்பெல்லாம் நல்லோர் சொல்லும் வழிமுறைகளை 4 வேதங்களை காட்டி வெளிப்படும் வழிபாட்டிலும் குருக்கள் சொல்லித்தந்த ஞானத்திலும் மனிதன் தன் செயல்களை கட்டுப்படுத்தி நல்ல வழியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். காட்டு மனிதனோ தனக்கு வேண்டிய எளிதான வாழ்க்கையை தன்னை சுற்றி இருந்த இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து வந்தான். காலம் மாற மாற மனிதன் தன்னை போல் இருக்கும் வனவிலங்குகளையும் இவைகளை தாங்கி கொண்டிருக்கும் தங்கச் சுரங்கம் என்னும் இயற்கையையும் பொருட்படுத்தாமல் தன் சுகத்திற்காக சூறையாடி கொண்டிருக்கின்றான். இதுதான் அவனே புரிந்து கொள்ளாத பெரும் தவறாகும். மனிதன் தான் செய்ய வேண்டிய கடமையில் செய்யும் முதல் தவறாகும். பிறந்தவன் தன்னுடன் பிறந்த விலங்குகளை கடவுளின் சிருஷ்டியில் இருந்து தன்னைப் போலவே அவதரித்த ஆத்மாக்கள் என்பதை மறந்து அவைகளை அளவுக்கு மீறி சூறையாடி கொண்டிருக்கின்றான். இது அவன் செய்யும் கடமையற்ற பிழையாகும். தான் இருக்கும் இவ்வுலகில் தன்னை போல் இருக்கும் பல கோடி ஆத்மாக்களை தன்னுடன் பிறந்த சகோதரர்கள் என்பதை மறந்து அவர்களை அன்பில்லாமல் புறக்கணித்து புண்படுத்தி கொன்றும் தின்றும் அலையும் பாவியாகின்றான். இது அவனை படைத்த கடவுளுக்கு அவன் செய்யும் பெரிய துரோகமாகும். ஆதலால் தன்னால் முடிந்தவரை பிறரையும் தன் குடும்பத்தினர் என்று அறிந்து அவர்கள் வாழவும் உதவ வேண்டும். இதுதான் செய்யும் ஒரு கடமையாகும். இதெல்லாம் இப்பொழுது பார்ப்பதற்கு இருக்கின்றது. மனிதன் தான் பிறந்த காரணத்தை அறிவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இல்லை. அவ்வப்போது நடக்கும் கூட்டங்களில் பசுமாடு போல் அமர்ந்து செவியில் ஏதோ அவ்வப்போது கேட்கப்படுகின்றதே தவிர தான் அன்று அவசரமாக தின்று வந்த புல்லை வாய் அசைத்து கொண்டு மென்று கொண்டு ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து கதை முடிந்ததும் கைத்தட்டலில் தானும் ஒரு கைத்தட்டி கூட்டம் சிதறியதும் மனமோட்டம் பழைய நாட்டத்திற்கு மறுபடியும் போய்விடுகின்றது. வீடு திரும்பியதும் கதவு மூடியதும் மறுபடியும் பகலாக இருந்தாலும் கண் இல்லாதவன் போல் இருளை தன்னிலும் தன்னை சுற்றிலும் தானே வர வைத்து கொள்கின்றான். பிறந்தது எல்லாம் பெண்ணிற்காக. பெண் என்று இருப்பதில் சுகம் கண்ட பின் பெரும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கான பொறுப்பு உழைத்து வந்ததும் பெரியதோர் சோர்வை போக்குவதற்கு மதுவும் மருந்தும் மருந்தின் போதையால் உண்டான உறக்கமும் ஒரு இரவு கழிந்து காலை மணி அடித்ததும்
மஞ்சத்திலிருந்து திடீரென எழுந்து குதித்து மடமட என்று நித்திய கர்மங்களை முடித்து தான் என்ன உண்ணுகின்றான் என்பதையும் உணராமல் ரசிக்காமல் வாயில் இருந்து நேரே வயிற்றுக்கு போய் சேரும்படி முழுங்கிவிட்டு மடமடவென்று வாகனத்தில் ஏறி படபடவென்று அடிக்கும் இதயத்தையும் அறியாமல் உருண்டு புரண்டு மறுபடியும் தன் வேலையை பார்க்க போய்விடுகின்றான். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் யார், தான் எதற்காக பிறந்தோம், தனக்கும் தன்னை சுற்றிய இயற்கைக்கும் என்ன உறவு, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் அப்பாற்பட்ட மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் மட்டும்தான், தன் குடும்பம் மட்டும்தான், தான் பிறந்தது சுகத்தை அனுபவிக்கத்தான், இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு தான் பிறந்த காரணத்தை அறியாமல் பிறவி மறுபிறவி என்னும் காலச்சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு மீண்டும் ஜென்மங்களை அடைந்து இதற்கு முடிவு காணாத நிலையில் சென்று கொண்டிருக்கின்றான். இப்படி இருக்கும் மனிதர்களின் மனதை சீர்படுத்தி சரிப்படுத்தி நல்ல மார்க்கத்தில் செல்ல ஞானத்தை கொடுக்க நாங்கள் உலகத்தில் சிலரை தேர்ந்தெடுத்து மக்களை சீர்திருத்தும் பணியில் அவர்களை ஈடுபடுத்துகின்றோம். இது உலக மக்களுக்கு அகத்தியர் அளித்த அறிவுரை ஆகும். நமஸ்காரம். இன்றைய நாள் இனிய நாள்.